கருஞ்சீரகம் எல்லோருக்கும் ஏற்புடையதா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சித்த மருத்துவ முறையில இல்ல பொதுவா என்ன அப்படின்னா புரியாம சர்க்கரை நோய் எல்லாருக்குமே ஃபுல்லா கியூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது தவறு. உடல் உஷ்ணங்களால நோய் வருது பாத்தீங்களா, அவங்க கண்டிப்பாக இந்த கருஞ்சீரகத்தை ரொம்ப நாளா இருமல் இருக்கு, சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் இருக்கிறவங்க நார்மலாவே இந்த கருஞ்சீரகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கருஞ்சீரகத்தையும் நான் சாப்பிட்டுட்டு 3 வேளை நல்லா மாவுச்சத்தும் தவறான உணவு முறைகளும் ஃபாஸ்ட் ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு சர்க்கரை நோய் குணமாகுமா அப்படின்னா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருஞ்சீரகம். ஸோ கருஞ்சீரகத்தை பற்றி நிறைய நம்ம யூடியூப்ல பார்த்துருப்போம், அடுத்தவங்க சொல்வதை செவிவழி செய்தியாக கேட்டிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறப்பை தவிர்த்து அத்தனை நோய்களையும் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த கருஞ்சீரகத்திற்கு இருக்கு அப்படின்னு. ஸோ அதை ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கருஞ்சீரகம் எல்லோருக்கும் ஏற்புடையதா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சில இடங்கள்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏன்னா கருஞ்சீரகத்தை தவறாக பயன்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்பட்டவர்களும் உண்டு. ஃபர்ஸ்ட் இந்த நாம் பல பதிவுகள் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். சித்தர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகைக்கு சுவை, தன்மை, வீரியம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசப்பு சுவை, கைப்பு சுவை உடையது. தன்மை வெப்பத்தன்மை, உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. வீரியம் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கார்ப்பு தன்மையா இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்ப வீரியம், கார்ப்பு இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பித்த தேகிகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி உடல் உஷ்ணங்களால நோய் வருது பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பாக இந்த கருஞ்சீரகத்தை அணுகணும். ஸோ கருஞ்சீரகம் அப்படிங்கிறது யுனானி மருத்துவ முறை, சித்த மருத்துவ முறை, ஆயுர்வேத மருத்துவ முறை, இந்த மாதிரி பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பல சிறப்புகள் அங்கங்க இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, யுனானி மருத்துவ முறைகளில் நிறைய இந்த கருஞ்சீரகம் பயன்படுத்தப்படுது. இந்த கருஞ்சீரகம் அப்படிங்கிறது ஒரு விதை. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஆயில் எக்ஸ்ட்ராக்ட், இது ரெண்டுமே மருந்தாக பயன்படுத்துறது. இதுதான் இல்லை, பாக்டீரியாவை அழிக்குதா, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வரலையா, யூஸ்வலாக ருது உண்டாக்கின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏற்படுத்தும். பால் பெருக்கும், புண்களை ஆற்றும், பசியை தூண்டும், அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க கபத்தை குறைக்கும் அப்படின்னு இதற்கு நிறைய இருக்கு. ஸோ அதில் குறிப்பாக சில விஷயங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நிறைய மேஜராக கிளைம் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கருஞ்சீரகம் சாப்பிட்டா சுகர்லேருந்து ஃபுல்லாக நம்ம கிளியர் ஆயிடலாம் அப்படிங்கிறது. சித்த மருத்துவ முறையில் பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோய் இருக்கு பார்த்தீங்களா, அதை 3 தான் பிரிப்பாங்க. வாத முறை, பித்தம், அதாவது வலி குற்றத்தால் வரக்கூடியது, அழல் குற்றத்தால் வரக்கூடியது, ஐய குற்றத்தால் வரக்கூடியது. இதில் என்னன்னா, இந்த வலி அழல் குற்றங்களால் வரக்கூடியது ஓரளவுக்கு வலி குற்றம் தீரும், அழல் குற்றம் ஓரளவு மருந்துக்கு கட்டு அடங்கும். ஆனா ஐய குற்றத்தால் வரக்கூடிய சர்க்கரை நோய் தீரவே தீராது அப்படின்னு சித்தர்கள் சொல்லிட்டாங்க. ஏன்னா சித்த மருத்துவ முறையில இல்ல பொதுவா என்ன அப்படின்னா புரியாம சர்க்கரை நோய் எல்லாருக்குமே ஃபுல்லா கியூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது தவறு. அப்ப இது யாருக்கு ஏற்புடையது கிடையாது அப்படின்னா, யூஸ்வலா இன்சுலின் செக்ரீஷன் குறைபாடு இருப்பவர்களுக்கு இந்த கருஞ்சீரகம் அவ்வளோ ஏற்புடையதா இருக்காது, இது கிடையாது. அடுத்த விஷயம், கருஞ்சீரகம் சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா நமக்கு சுகர் கியூர் ஆயிரும் அப்படிங்கிறதும் கிடையாது. யூஸ்வலாக இந்த கருஞ்சீரகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவ் காம்போனன்ட் இருக்கு, தைமோக்வினோன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, 2 விஷயத்த இது பண்ணும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஓரளவுக்கு குறைக்கும், அது ஒரு விஷயம் பண்ணும். அடுத்து 2வது நம்ம கல்லீரல்ல குளுக்கோஸ் உற்பத்தி ஆகும், அதை 2ஐயும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த கருஞ்சீரகத்திற்கு. அந்த வகையில இது சர்க்கரை நோய்க்கு உதவி செய்யும். ஆனா இந்த கருஞ்சீரகத்தையும் நான் சாப்பிட்டுட்டு 3 வேளை நல்லா மாவுச்சத்தும் தவறான உணவு முறைகளும் ஃபாஸ்ட் ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு சர்க்கரை நோய் குணமாகுமா அப்படின்னா, சர்க்கரை நோய் குணம் மட்டும் ஆகாது, கண்ட்ரோல் கூட வரவே வராது. ஸோ அதை நம்ம கண்டிப்பா நல்லா நம்ம யோசிச்சு முடிவு பண்ணும். அடுத்து டாப் டு பாட்டம் இது எதுக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா,
யூஸ்வலாக சில பேருக்கு வந்து நிறைய முடி உதிர்தல் இருக்கும், தலையில பொடுகு போன்றவை இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த கருஞ்சீரகத்திற்கு வந்து பூஞ்சானை வந்து அழிக்கக்கூடிய தன்மை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பொடுகு அப்படிங்கிறப்ப ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த கருஞ்சீரகத்தை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை நம்ம தலைக்கு வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பொடுகு வந்து குறையும். அதே மாதிரி 2 விஷயம், இந்த கருஞ்சீரகம் உள்ள எடுத்தா, நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, வெப்பத்தன்மை உடையதுன்னா, ஆனால் இது வெளிப்புறமாக பூசும் பொழுது குளிர்ச்சி தன்மை உடையது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக பாடி ஹீட்டால நிறைய பேருக்கு முடி கொட்டும். ஸோ அப்போ அவர்களும் இதை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு முடி உதிர்தல் வந்து குறையும். ஆனால் சைனசைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எப்படி? வெளி பிரயோகமாக. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து சில பேருக்கு வந்து இருமல் இருக்கும், சளி இருக்கும். நான் இப்போ சொல்லக்கூடியது ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடியது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அதாவது சளியை வந்து வெளியே கொண்டு வந்தால் ஆஸ்துமா சரியாயிரும், அப்படி கிடையாது. ஆஸ்துமால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இன்ஃபெக்ஷன் உள்ளே போகாமையே, வெளியிலேருந்து எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாமையே உள்ளே இருக்க அந்த நுரையீரல் உள்ள போகக்கூடிய அந்த பைப்பில் இருக்கக்கூடிய சளி வந்து தாபிதமாகி தன்னால் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இங்கே சிகிச்சை அப்படிங்கிறது சளியை வெளிக்கொண்டு வர்றதில்ல. அப்படி நம்ம கஷ்டப்பட்டு வெளிக்கொண்டு வந்தோம்னா அது இன்னமும் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அவர்கள் இல்லாத ரொம்ப நாளாக இருமல் இருக்கு, சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் இருக்கிறவங்க நார்மலாகவே இந்த கருஞ்சீரகம் இருக்கு பார்த்தீங்களா, அதை குடிநீர் மாதிரி வச்சு செஞ்சு குடிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய நோய்கள், பிசிஓஎஸ், உடல் பருமன், இதுக்கெல்லாம் காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் உபயோகப்படுத்த முடியாத நிலை தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கருஞ்சீரகம் இதற்கு நல்ல பயன் தருணும். ஸோ நார்மலாக வெளியில் சொல்லக்கூடிய ஃபார்முலா தான் கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம். ஸோ இதில் வெந்தயம் வந்து நல்லா ஒரு பங்கு எடுத்துக்கணும், அதில் பாதி ஓமம், அதில் கால்வாசி வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எப்படி ரேஷியோ அப்படின்னா, ஒரு 200 கிராம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் அப்படின்னா ஒரு 100 கிராம் வந்து ஓமம் எடுத்துக்கலாம், ஒரு 50 கிராம் வந்து கருஞ்சீரகம். இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 கிராம் அளவு ஒன்று கொதிக்க வைத்து டிகாஷன் மாதிரி வடிகட்டி குடிக்கலாம். காலை வெறும் வயிற்றிலையும் இரவு வந்து வெறும் வயிற்றிலையும், அதாவது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கடைசியில் வந்து எடுக்கலாம், அப்படியும் எடுக்கலாம். பீரியட்ஸ் எனக்கு ரெகுலராக வரலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த பவுடரை தேனில் கலந்து சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளும் இதை குடிநீர் மாதிரி செஞ்சு குடித்தோம் அப்படின்னா, ஏன்னா வெந்தயம் இருக்குது, ஸோ வெந்தயத்தோட பயன் நமக்கு சர்க்கரை நோயில் எந்த அளவுக்கு பயன் தரும் அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு விஷயம், இந்த கருஞ்சீரகம் உஷ்ணம் தன்மை உடையது. ஸோ வெந்தயம் வந்து அதை பேலன்ஸ் பண்ணும், குளிர்ச்சி தன்மை, அதற்காக தான் வெந்தயம் சேர்க்கப்படுது. அது மாதிரி ஓமம் வந்து செரிமானத்திற்காக. ஸோ இந்த கலவையை வந்து எல்லாரும் எடுத்துக்கலாம். யார் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே உடம்பு ரொம்ப உஷ்ணமாகுது, அதிகமாக வெள்ளைப்படுது, அது மாதிரி சர்க்கரை நோயில் வந்து பார்த்திங்கன்னா உடல் இளைப்பு அதிகமாக இருக்குதுங்கிறவங்க தயவு செய்து இந்த காம்பினேஷனை எடுத்துக்கொள்ளாதீங்க. அது நாளைக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி யூரின்ல வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோ ஆசிடோசிஸ் கொண்டு போய் விடுற அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா அந்த கீட்டோ ஆசிடோசிஸ்லாம் வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிடும். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா, எனக்கு சர்க்கரை நோயில் உடல் இளைப்பு இருக்குது, இல்லை ரொம்ப இன்சுலின் டிபெண்ட் மாதிரி போகிறேன், எனக்கு தெரியல, நான் எந்த வகையான சர்க்கரை நோயாளின்னு தெரியாதவங்க தயவு செய்து எடுக்காதீங்க. உடல் பருமனாக இருக்குது, இப்போ தான் எனக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கு, இல்லை உடல் இளைப்புக்காக நான் ட்ரை பண்ணுறேன், பிசிஓஎஸ்க்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இதை வந்து எடுக்கலாம். அடுத்து இது இல்லாமல் வேறு சில விஷயம், நமக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நார்மலாக அரைச்சி நம்ம பற்று போடலாம், இல்லை குளியல் பவுடரோட மிக்ஸ் பண்ணி இது பண்ணால் என்ன ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் அது நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கு தான் போடணும், இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு தான் போடக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக கருஞ்சீரகம் நல்ல அனைத்து நோய்களுக்கும் பலன் தரக்கூடிய ஒரு மூலிகை. ஆனால் அதை நம்ம சரியாக கையாளலை அப்படின்னா பேராபத்தில் முடியும். நன்றி.